இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் அதிகாலை 3:42 PM/IST 26 ஜூன் 2026. இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது ரம்யா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் சமீபத்திய செய்திகளை கேளுங்கள். ஹார்முஸ் திறப்பால் கச்சா எண்ணெய் 3.59 விழுக்காடு சரிவு. இந்தியாவிற்கு நன்மை. ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட்டதால் கச்சா எண்ணெய் விலை $64.34 ஆக 3.59 விழுக்காடு சரிந்தது. விலை வீழ்ச்சி மற்றும் ரூபாய் நிலைப்பாடு இந்திய பொருளாதாரத்திற்கு சாதகமாக அமையும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். தங்கம் 0.94 விழுக்காடு உயர்வு, ஆனால் தொடர்ந்து 4வது வார சரிவு நிலவுகிறது. தங்கம் 0.94 விழுக்காடு உயர்ந்து $4068.20 ஆனது. ஆனால் அமெரிக்க வட்டி உயர்வு எதிர்பார்ப்பால் 4வது வார சரிவை நோக்கி உள்ளது. வலிமையான அமெரிக்க டாலர் தங்கத்தின் உலகளாவிய விலையை அழுத்துகிறது. நிஃப்டி 50 வெள்ளிக்கிழமை 24,056 புள்ளிகளில் முடிவடைந்தது. நிஃப்டி 50 வெறும் 0.14 விழுக்காடு உயர்வுடன் 24,056 புள்ளிகளிலும், சென்செக்ஸ் 77,100.47 ஆகவும் முடிந்தன. ரிலையன்ஸ் $1,318.10 மற்றும் டிசிஎஸ் $2,094.70 என பெரும்பாலான பங்குகள் மாற்றமின்றி நின்றன. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வழக்கில் அனில் அம்பானி தீர்வு கோரிக்கையை செபி நிராகரித்தது. ரிலையன்ஸ் இன்ஃப்ரா வழக்கில் அனில் அம்பானியின் தீர்வு மனுவை செபி நிராகரித்தது. இது சமீப மாதங்களில் அவர் எதிர்கொள்ளும் முக்கிய ஒழுங்குமுறை தடைகளில் ஒன்றாகும். டாக்டர் ரெட்டிஸ் ஹைதராபாத் உயிரியல் ஆலைக்கு USFDA 7 குறிப்புகள் வழங்கியது. அமெரிக்க FDA டாக்டர் ரெட்டிஸ் ஹைதராபாத் உயிரியல் ஆலையை ஆய்வு செய்து 7 குறிப்புகளை வழங்கியது. இது நிறுவனத்தின் அமெரிக்க சந்தை அனுமதி காலக்கெடுவில் தாக்கம் ஏற்படுத்தலாம். ஈரானிய எண்ணெய் திரும்புகிறது. இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் சலுகைகள் கோருகின்றன. தடைகள் நீங்கிய பின் ஈரான் கச்சா எண்ணெய் இந்தியாவிற்கு திரும்ப வாய்ப்புள்ளது. ஆனால் கட்டண முறை குறித்து தெளிவு கோரப்படுகிறது. இது $64.34 ஆக உள்ள தற்போதைய விலையோடு சேர்ந்து இந்தியாவின் ஆற்றல் இறக்குமதி செலவை குறைக்கலாம். ஆப்பிள் மேக்புக் விலை உயர்வு நினைவக செலவு அதிகரிப்பின் தொடக்கம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆப்பிளின் விலை உயர்வு தனிச்சம்பவமல்ல என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். நினைவக செலவு அதிகரிப்பால் ஐபோன் விலையும் உயரும். மேக்புக் நியோ தற்போது சிறந்த மதிப்பு தயாரிப்பாக கருதப்படுகிறது. AI வேலை இழப்பு அச்சம் மிகைப்படுத்தப்பட்டது என கோல்ட்மேன் சாக்ஸ் தெரிவிக்கிறது. AI தொழில்நுட்பம் வேலையிழப்பை ஏற்படுத்தும் என்ற கவலை மிகைப்படுத்தப்பட்டது என கோல்ட்மேன் சாக்ஸ் கூறுகிறது. டிசிஎஸ் $294.70, இன்போசிஸ் $1041.20 உட்பட இந்திய பங்குகள் வெள்ளிக்கிழமை மாற்றமின்றி நின்றன. Q1 FY27 நுகர்வோர் பொருட்கள் வருவாய் 10.4 விழுக்காடு வளர்ச்சி. விலை நிர்ணயம் முக்கிய காரணம். நோமுரா ஆய்வாளர்கள் Q1 FY27 நுகர்வோர் பொருட்கள் துறைக்கு 10.4 விழுக்காடு வருவாய் வளர்ச்சி எதிர்பார்க்கின்றனர். HUL $2,174.20 மற்றும் ITC $290 ஆகிய பங்குகள் இந்த பிரிவில் கவனிக்கப்பட வேண்டியவை. இந்தியாவின் AI தரவு மையங்கள் நீர் பற்றாக்குறை சவாலை எதிர்கொள்கின்றன. இந்தியா முன்னணி AI தரவு மைய நாடாக வளர விழைகிறது. ஆனால் குளிரூட்டல் தேவைக்கான அதிக நீர் பற்றாக்குறை தடையாக உள்ளது என மின்ட் விளக்குகிறது. டிஜிட்டல் உள்கட்டமைப்பு முதலீடும் நீர் மேலாண்மையும் இடையே சமன் செய்வது முக்கிய சவாலாகும். BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 77,100.47 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 PTS. ரிலையன்ஸ் 1318.10 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. TCS 2094.70 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. HDFC வங்கி 796.30 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. இன்போசிஸ் 1041.20 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. SBI 1045.40 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. ICICI வங்கி 1387.50 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக லாபம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக நஷ்டம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4068.20 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.94 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,23,449 ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.94 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,030.50 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு.
WTI கச்சா எண்ணெய் 69.34 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 3.59 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 3.59 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $71.92 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். $94.39 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.06 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 6 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $90.44 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் எஃகு மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்ததற்கு நன்றி. லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.